வணக்கம், இது உங்கள் தேவகி சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கம கமன்னு வாசத்தோட ரொம்ப டேஸ்டியான சாம்பார் பொடியை வெயிலில் காய வைக்காம கடாயிலேயே பக்குவமாக பொறுமையாக வறுத்து மிக்சியிலேயே நைஸாக அரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். மண் சட்டியை அடுப்பில் வச்சு ஹீட் ஆனதும் அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சுருங்க. 100 கிராம் காஞ்ச மிளகாயை சேர்த்து பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. நான் நீட்ட மிளகா சேர்த்துருக்கேன். குண்டு மிளகாய் இருந்தால் அது கூட நல்லாயிருக்கும். மிளகாயை கையால் தொட்டு பாருங்கள், சூடு நல்லா தெரியணும். மிளகா வறுபட்டதும் எடுத்து ஆற வச்சிடலாம். அடுத்ததாக 100 கிராம் வர மல்லியை சேர்த்து அதையும் லோ ஃப்ளேம்லேயே வறுத்து எடுத்துக்கோங்க. 100 கிராம் பருப்பில் சாம்பார் வைக்கிறீங்கன்னா அதுக்கு 1 ஸ்பூன் சாம்பார் பொடி போதும். சாம்பார் பொடியை அளவுக்கு அதிகமாக சேர்த்திங்கன்னா சாம்பாரோட டேஸ்ட்டே நல்லா இருக்காது. இந்த பொடி மட்டும் போட்டிங்கன்னா சாம்பாருக்கு காரம் பத்தாது. அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூளோ இல்லைன்னா பச்சை மிளகா காஞ்ச மிளகா ரெண்டையும் தாளித்து சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி 1 ஸ்பூனுக்கு மேலே போட வேண்டாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, இது 3ஐயுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, ரெண்டையுமே நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். சீரகம் மிளகு வறுபட்டதுக்கப்புறம் வெந்தயம் 1/2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன், ரெண்டையும் வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். கடைசியாக ஒரு முக்கியமான நல்ல ஒரு டேஸ்ட்டையும் ஃப்ளேவரையும் கொடுக்குற 2 இன்க்ரெடியண்ட்டை சேர்க்க போகிறோம். அதுதான் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா. இது வரைக்கும் இந்த 2 பொருளையும் சேர்த்து நான் சாம்பார் பொடி செஞ்சதில்லை. சோம்பு கசகசா சேர்த்தோம்னா சாம்பாரோட ஃப்ளேவர் எப்படி இருக்குமோன்னு நினச்சி நான் இது 2ஐயுமே இது வரைக்கும் சேர்த்ததில்லை. ஆனால் இந்த தடவை இது 2ஐயுமே சேர்த்து சாம்பார் பொடி அரைச்சி சாம்பார் வச்சு பார்த்தேன். ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. அதனால் இது 2ஐயுமே சேர்த்து சாம்பார் பொடி செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சுக்கு இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா பொருளையுமே மிக்சியில் சேர்த்து நைஸாக அரைச்சிக்க போகிறேன். இதில் நான் பெருங்காயமும் மஞ்சளும் சேர்க்கலை. பெருங்காயம் சேர்க்காததுக்கு காரணம், இதே பொடியை தான் நான் எல்லா சைவ அசைவ குழம்புகளுக்கும் சைவ அசைவ வறுவலுக்கும் யூஸ் பண்ணுவேன். அதனால் பெருங்காயம் சேர்க்கலை. மஞ்சளுக்கு பதிலாக நான் மஞ்சள் தூளை சாம்பாரில் சேர்த்துக்குவேன். அதனால் இதோட மஞ்சளையும் சேர்த்து அரைக்கலை. இது நான் புதுசாக வாங்கின சுஜாதா மிக்சி. இதில் இட்லி தோசை மாவு, சாம்பார் பொடி எல்லாமே சூப்பராக அரைக்க முடியும். இந்த மிக்சியை வாங்கினதுனால இனிமேல் நான் மெஷினில் போயிட்டு க்யூவில் நின்று சாம்பார் பொடி அரைக்க வேண்டியதில்லை. அப்பப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வறுத்து அரைச்சிக்க போகிறேன். மாவு மிஷினில் 100% நைஸாக அரைக்குதுன்னா இது 90% நைஸாக அரைக்கும். இந்த அளவுக்கு அரைச்சாலே போதுமானது. அதனால் நான் மிக்சியிலேயே ஈஸியாக அரைச்சி எடுத்துட்டேன். இந்த சுஜாதா மிக்சியை பற்றி ரிவ்யூ வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இந்த மிக்சி எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த சாம்பார் பொடியை கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.